ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மதுமிதா டாக்ஸ். நம்ம எல்லாரும் நியூ இயர்க்கு ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருப்போம். இனி ஜங்க் ஃபுட்டே தொடக்கூடாது, இனி சோஷியல் மீடியாவில் டைம் வேஸ்ட்டே பண்ண மாட்டேன்னு. ஃபர்ஸ்ட் 2 days மாஸாக ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் 3rd or 4th day ஒரு சின்ன கேக் பீஸ் தானே, ஒரே ஒரு ரீல் தானேன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரே வாரத்தில் பழையபடி மாறிடுவோம். இது ஏன் நடக்கல? நம்ம கிட்ட வில் பவர் இல்லையா, இல்லை நம்ம வீக்காக இருக்கோமா? இது ரெண்டுமே கிடையாது. ஸ்டீவன் பார்ட்லெட் த டைரி ஆஃப் ஏ CEO புக்கில் ஒரு ஷாக்கிங்கான ட்ரூத் சொல்றாரு. நெவர் ஃபைட் ஏ பேட் ஹேபிட். ஒரு கெட்ட பழக்கத்தை விடுறதுக்கு ஃபைட் பண்ணா விட முடியாது. ஃபைட் பண்ணா நீங்க தோத்துடுவீங்க. அப்புறம் எப்படி தான் மாத்துறது? இதுக்கு தான் ஒரு சிம்பிளான டெக்னிக் இருக்கு. இதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ஃபைட்டிங் ஏன் ஒர்க் ஆகலன்றத பத்தி புரிஞ்சுக்கலாம். இமேஜின் பண்ணுங்க, நீங்க ஒரு பீச் பாலை தண்ணிக்குள்ள அழுத்தி வைக்க ட்ரை பண்றீங்க. நீங்க எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களோ அது அவ்வளோ வேகமா திரும்ப மேலே வரும். பேட் ஹேபிட்ஸும் அப்படித்தான். இப்போ உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் டெஸ்ட் வைக்கிறேன். ரெடியா? ஒரு ப்ளூ ரேபிட்டை பத்தி மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. அதை பத்தி யோசிக்கவே கூடாது. டோன்ட் திங்க் அபவுட் இட். இப்போ உங்க மைண்ட்ல என்ன இருக்கு? கண்டிப்பா அந்த ப்ளூ ரேபிட் வந்துட்டு போயிருக்கும். இதுதான் ஹியூமன் சைக்காலஜி. நீங்க எதை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ உங்க பிரெயின் ஃபோக்கஸ் ஃபுல்லா அது மேலதான் இருக்கும். சப்போஸ் நீங்க கேக் சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சா உங்க பிரெயின் கேக் கேக் கேக்குன்னு தான் ரிமைண்ட் பண்ணும். ஸோ ஸ்டாப்பிங் ஆர் ஃபைட்டிங் இஸ் நாட் த சொல்யூஷன். ஓகே, ஃபைட் பண்ணக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம பிரெயின் எப்படி பழக்கத்தை கிரியேட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கணும். எவ்ரி ஹேபிட் ஹேஸ் 3 parts. கியூ, ட்ரிகர். ஏதோ ஒன்று உங்களை தூண்டுது. அது டைம் இல்லை பிளேஸ் ஆர் ஃபீலிங்காக இருக்கலாம். ஆக்ஷன், அதாவது ரொட்டீன், நீங்கள் பண்ணுற அந்த விஷயம். ரிவார்ட், பெனிஃபிட், உங்களுக்கு கிடைக்கிற ரிலீஃப் ஆர் ஹாப்பினஸ். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஈவினிங் காஃபி அண்ட் பிஸ்கட். இங்கே கியூன்றது மணி 5 ஆச்சு, இல்லாட்டினா கொஞ்சம் போர்டாக இருக்குது. ஆக்ஷன்றது டீ கூட 4 பிஸ்கட் சாப்பிட்றது. ரிவார்ட்ன்றது அப்பாடான்னு ஒரு ரிலாக்ஸேஷன் ஃபீலிங். நீங்கள் நான் பிஸ்கட் சாப்பிட மாட்டேன்னு அந்த ஆக்ஷனை மட்டும் கட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் இன்னும் உங்கள் பிரெயினுக்கு அந்த கியூ வந்துட்டே தான் இருக்கும். அதாவது போர்டம். ரிவார்டும் தேவைப்பட்டுட்டே தான் இருக்கும். இதனால உங்கள் பிரெயின் உங்களை டார்ச்சர் பண்ணும். அதனால தான் வில் பவர் ஒர்க் ஆகாது. ஸோ ஸ்டீவன் பார்ட்லெட் சொல்கிற கோல்டன் ரூல் இதுதான். டோன்ட் ஸ்டாப் த ஹேபிட், ஸ்வாப் த ஹேபிட். பழக்கத்தை நிறுத்தாதீங்க, மாத்துங்க. ஏன்னா உங்க ட்ரிகரையும் மாற்ற முடியாது, ரிவார்ட்ஸையும் மாற்ற முடியாது. ஆனால் நடுவில் இருக்க இந்த ஆக்ஷனை மட்டும்தான் மாற்ற முடியும். கோ பேக் டு த பிஸ்கட் எக்ஸாம்பிள். உண்மையிலே உங்களுக்கு பிஸ்கட் மேலே ஆசை இல்லை. உங்களுக்கு தேவை எ பிரேக் ஃப்ரம் போர்டம். அந்த பிரேக் வேற எதில் கிடைக்கும்? இங்கே கியூன்றது 5 PM இல்லாட்டினா போர்டம். ஓல்டு ஆக்ஷன்றது ஈட் பிஸ்கட்ஸ். நியூ ஆக்ஷன்றது கால் எ ஃப்ரெண்ட் ஆர் ட்ரிங்க் க்ரீன் டீ ஆர் வாக் ஃபார் 5 minutes. ரிவார்ட்ன்றது சேம் ரிலாக்ஸேஷன். என்ன நினைக்கும்? ஓ, போர்டாக இருந்தோம், ஃப்ரெண்ட் கிட்ட பேசணும், ஜாலியாச்சு. லூப் கம்ப்ளீட். பிரெயின் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி. நீங்கள் பிஸ்கட்டை நிறுத்தணும்னு கஷ்டப்பட தேவையில்ல. வேற ஒரு ஆக்ஷனை ரீப்ளேஸ் பண்ணாலே போதும். இப்போது ரொம்ப முக்கியமான நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ப்ராப்ளம் ஃபோன் அடிக்ஷன் பிஃபோர் ஸ்லீப். இங்கே கியூன்றது பெட்டில் படுத்தாச்சு, லைட்ஸ் ஆஃப், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஆக்ஷன்றது இன்ஸ்டாகிராம் இல்லைனா ஷார்ட்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறது ஃபார் 1 hour. ரிவார்ட்ன்றது டிஸ்ட்ராக்ட் ஆகுது, டேவோட ஸ்ட்ரெஸ் மறக்குது. இப்போது ஃபோன் பார்க்கக்கூடாதுன்னு ஃபோனை தூரம் வச்சா தூக்கம் வராது, மண்டே வெடிச்சிரும் போல இருக்கும். பிகாஸ் பிரெயின் நீட்ஸ் தட் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். ஸோ அப்ளை த ஸ்வாப் ரூல். இங்கே கியூன்றது பெட்டில் படுத்தாச்சு, நியூ ஆக்ஷன்றது ரீட் எ ஃபிக்ஷன் புக் ஆர் லிசன் டு எ பாட்காஸ்ட் ஆர் ஆடியோ புக். ரிவார்ட்ன்றது சேம் டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரம் ஸ்ட்ரெஸ் அண்ட் மைண்ட் ரிலாக்ஸஸ். நான் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபோனை தூக்கி போடணும்னு நினைக்கல, புக்கை கையில் எடுத்தேன். எனக்கு தேவை என்டர்டைன்மெண்ட். அது ஃபோன் தரணுமா இல்லை புக் தரணுமான்னு என் பிரெயினுக்கு கவலை இல்லை. அதுக்கு தேவை டோப்பமைன். அதை ஹெல்த்தி சோர்ஸ் வழியாக கொடுங்க. இந்த ஸ்வாப் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக்க ஒரு டெக்னிக் இருக்குது. அதுதான் ஃப்ரிக்ஷன். இந்த கெட்ட விஷயத்த பண்ணுறத கஷ்டப்படுத்துங்க, நல்ல விஷயம் பண்ணுறத ஈஸியாக்குங்க. ஃபோனை பெட்ரூம்குள்ளே கொண்டு வராதிங்க, ஹால்லே வச்சுட்டு வந்துடுங்க. புக்கை பில்லோ பக்கத்திலே வச்சிருங்க, உங்கள் கை கெட்டின தூரத்திலே. பிகாஸ் எப்பயுமே பிரெயின் ஈஸியான விஷயத்தை தான் செய்யும். ஸ்டீவன் பார்ட்லெட் சொல்கிறாரு, யூ ஆர் த ஆர்கிடெக்ட் ஆஃப் யுவர் என்விரான்மெண்ட். உங்களை சுற்றி இருக்க பிளேஸை மாற்றினீங்கன்னா உங்கள் பிஹேவியர் தானாக மாறும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மாரல் ஆஃப் த ஸ்டோரி, டோன்ட் பி அ வேரியர், பி எ ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். உங்கள் பிரெயின் கூட சண்டை போட்டுலாம் ஜெயிக்க முடியாது, உங்கள் பிரெயினை ஏமாற்றி தான் ஜெயிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் ஸ்வாப் த ஆக்ஷன். உங்களுக்கு இருக்க ஒரு பேட் ஹேபிட் என்ன? அதுக்கு என்ன ரீப்ளேஸ்மெண்ட் ஆக்ஷன் நீங்கள் பண்ண போகிறீங்க? ஸ்மோக்கிங்க்கு பதிலாக சாக்லேட், நெயில் பிட்டிங்க்கு பதிலாக ஸ்ட்ரெஸ் பால். கமெண்ட் செக்ஷனில் மை ஸ்வாப் இஸ் யுவர் நியூ ஆக்ஷன்னு ஃபில் பண்ணுங்கள். லெட் அஸ் ஹெல்ப் ஈச் அதர்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. Subscribe to Madhumita Talks for more life changing concepts. See you in the next video. Bye bye.